அருமையான சுவையில் கருவேப்பிலை தொக்கு வெறும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். தயிர் சாதத்தோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 10 சீரகம், 10 வெந்தயம், 5-6 வரமிளகாய் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுந்ததுக்கப்புறம் 20 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கிளறிக்கலாம். அது கிளறினதுக்கப்புறம் ஒரு துண்டு தேங்காய், நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து அதோட சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கிளறிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா அலசி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சேர்த்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் வணக்கிட்டு அது நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச துவையில இதோட சேர்த்து நல்லா கிளறி விடலாம். எந்த அளவுக்கு சுருண்டு வர வரைக்கும் கிளறிங்களோ அந்த அளவுக்கு 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.